Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா aptitudeல எப்படி 35 out of 35 எடுக்கிறது. அது ஈஸியா, அது பாசிபிளா அப்படினா உண்மையிலே பாசிபிள்ங்க. ரொம்ப ஈஸி. சோ அதுக்கு என்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கற டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து aptitudeல வந்து நம்ம கிளியரா இருக்கணும்ங்க. முதல்ல வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். ஓகேங்களா? சோ பேசிக்ஸ் வந்து நீங்க ஒவ்வொரு டாபிக்கா படிக்க ஆரம்பிங்க. அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கோங்க. யூசுவலா ஆர்எஸ் அகர்வால் இல்லனா நீங்க வந்து அரிஹண்டோட ஆப்ஜெக்டிவ் அரித்மெட்டிக் இந்த புக்ஸை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். டாபிக் வைஸ் அதுல இருக்கும், சாம்பிள்ஸ் இருக்கும். ஷார்ட்கட் வந்து தயவு செஞ்சு லைக் ஒவ்வொரு சம்முக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஷார்ட்கட்ஸ். இப்போ அரிஹண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சம்முக்குமே ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. அது வேண்டாம். நீங்க சம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுட்டு உங்க ஸ்டைல்ல நீங்க அதை சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அதே சம்ஸை நீங்க ரிப்பீட்டடா போட்டு பாருங்க. இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த சம்மை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு பாருங்க. உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்த டைம் நீங்க வந்து இதுக்கு இன்னும் ஷார்ட்டர் மெத்தட் என்ன இருக்கு, ஆல்டர்னேட் மெத்தட் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்க. ஸோ இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கட் டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. இது மட்டும் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும், டைமை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரே சம்மையும் நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல போட்ட மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி போடணும்னு இல்லைங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அவங்க ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற ஃபார்முலாஸ்லாம் இந்த சம்மையே கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து லாஸ்ட்ல வர லைக் இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்பர் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும் அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில தான் அவங்க ஒரு ஃபார்முலா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எல்லா இதுக்குமே அந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க வந்து கடகடன் சம் போட்டுடலாம். அதே நேரத்துல நீங்க அங்கங்க செக் பாயிண்ட்ஸும் வச்சுக்கலாம். லைக் நம்ம சம்மை இப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம், லாஜிக்கலி இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அங்கங்க செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். லாஜிக்கலா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது ப்ராஃபிட்ல இருக்குன்னா கண்டிப்பா உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட ஜாஸ்தி இருக்கணும். கம்மியா வந்துருக்குன்னா கால்குலேஷன்ல எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செக் பாயிண்ட்ஸ்ல அங்கங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? இது போக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் இருக்குன்னா, முதல்ல மித்த சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லைக் நம்மளோட ரீசனிங்கோ இல்லை நம்மளோட இங்கிலீஷோ கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ்ன்றது ஒரு டெஃபினைட் சப்ஜெக்ட். அதாவது இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ல வரேன்னா, நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்ல வந்து மொத்தமாவே ஒரு 5 மாடல் இருக்கு, 7 மாடல் இருக்கு, 10 மாடல் சம் தான் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல தான் நீங்க போட்டு பார்க்கும்போது என்ன மாதிரியான மாடல் சம்ஸ் ரிப்பீட்டடா வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதில் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கேட்க போகிறாங்க. மித்தபடி எல்லாமே அப்படியே தான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி மாடல் வைஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேற ரீசனிங்கில் போய் நீங்கள் பசில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாபிக்ஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு சரி பிளட் ரிலேஷன்லேருந்து வரப்போகுது, நம்பர் ரேங்கிங்ஸ்லேருந்து வரும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து வரும் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இதில் இந்த சம்மு தான் வரும். இப்போ நம்பர் ரேங்கிங்ல ஃப்ளோர் பசில் மட்டும்தான் வரும், நம்பர் ரேங்கிங்ல ஒரு ஷாப்ல போய் நம்ம வாங்குற மாதிரி தான் வரும் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ பட் மேக்ஸ்ல வந்து இந்த மாடல் அப்படின்னா இந்த மாடல் தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா அதில் வந்து நம்பர் மட்டும் தான் மாற்ற முடியுமே ஒழிய எப்படினாலும் ஒரு சேல் இருக்கணும், ஒரு பர்ச்சேஸ் இருக்கணும், அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டு வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும், இல்லை லாஸ் வந்திருக்கணும். ஸோ வேற உங்களுக்கு ஃபார்முலாவும் அந்த கான்செப்டும் வந்து கிளியராக இருந்தால் போதும். எப்பயுமே ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸை ரிலேட் பண்ணது தான், இதே இது டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸை ரிலேட் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன புரிதல் இருந்தாலே ஃபார்முலா எதையுமே நீங்கள் மனப்பாடமும் பண்ண வேணாம். அது எப்படி வருது, எப்படி அங்கே ஒர்க் ஆகுதுன்றதையே நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து உங்களுக்கு மேக்ஸில் ஆப்ஷன் வந்துருச்சு, உங்களுக்கு வந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் கரெக்ட். 99% நம்மளுக்கு கரெக்டு தான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம மிஸ்டேக் விட்டு வர ஆன்சர்ஸும் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. வேற ஆனால் நம்ம ரீசனிங்கோ இங்கிலீஷோ கம்பேர் பண்ணும்போது அதில் ஆன்சர் வந்தால் கூட அந்த ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படின்றது வந்து நம்மளுக்கு அவ்வளோ நிச்சயம் இல்லை. ஆப்டிக்கு அப்புறம் ரீசனிங்ல ஓரளவுக்கு ஓகே நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு அது அந்த ஆப்ஷன்ல இருந்தா அது கரெக்ட் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வரலாம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து டெஃபினட்டா சொல்ல முடியாதுங்க. இங்கிலீஷ்ல வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல த போடுறது வந்து வேண்டாம் அப்படின்னு தோணலாம். லைக் ஒரு சென்டென்ஸ் நடுவில் ஸ்டார்டிங்லக்கு நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, நடுவில் வர வச்சே நம்ம வந்து இது போடலாம், இது வந்து ரொம்ப டெஃபினைட்டா இருக்கு, அவ்வளோ தூரம் நம்ம கவனிச்சு சொல்ல மாட்டோம்.
ஸோ அதுக்கு அந்த இடத்துல த வராமல் இருக்கலாம் அப்படின்னு கீ இருக்கலாம். சம்டைம்ஸ் அங்கே த வந்து நெசசரி இல்லைன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அந்த இடத்துல அவங்க த வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ்னால கூட நம்மளுக்கு மார்க் லூஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஃபினைட்டாக இல்லாத ஒரு சப்ஜெக்ட். அதில் எடுக்கிற மார்க் வந்து கண்டிப்பாக நான் வந்து 22 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிட்டேன், நீங்கள் அட்டன் பண்ண எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. வேற மேக்ஸில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எழுதின கொஸ்டின் கரெக்ட். அதுக்கு உங்களோட அப்ரோச் வந்து கரெக்டாக இருந்திருக்கணும், நீங்கள் போட்ட மெத்தட் கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ மேக்ஸில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, உங்களால் கொஸ்டினை கெஸ் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன மாடல் சம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ அதே மாடல்ஸை திருப்பி திருப்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓரளவு டாபிக் வைஸில் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது டாபிக் வைஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லையும் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு, அந்த டாபிக் வந்து இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படியா இருந்தால் அந்த டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை மாதிரியே நிறைய தடவை போட்டு பார்த்தவர் கூட ஒரு லைக் ஒரு 45 செகண்ட்ஸ் அந்த மாதிரி போடுறாரு அப்படின்னா, நீங்க வந்து அதை ரிப்பீட்டடா டாபிக் வைஸ் அதை ஸ்ட்ராங் பண்ணும்போது இன்னும் நீங்க 30 செகண்ட்ஸ்குள்ள அதை கொண்டு வந்துட முடியுங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் 30 செகண்ட்ஸ்குள்ள நீங்க போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட டைம். சம்டைம்ஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்குலாம் இது அப்ளிகபிளா இருக்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ஓவரால் ரேட் வந்து வச்சுக்கோங்க. லைக் ஓவராலா அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை 2.5 மினிட்ஸ்ல போடணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா 5 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க 30 செகண்ட்ஸ்க்கு மேல எடுத்துக்காதீங்க. அதாவது ½ மினிட், அதுதான் நம்ம கணக்குங்க. அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து ஓரளவுக்கு கொஸ்டினை நெருக்கி கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஆப்டில வந்து 35க்கு 35 எடுக்க. ஸோ டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அதில் இப்போ நம்ம வந்து SBI கிளர்க்குக்கு எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸை வந்து ஃப்ரம் த பிகினிங் நம்பர் சிஸ்டத்தில் இருந்து அப்படி படிக்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட வெயிட்டேஜஸ் படி நான் பின்னாடி வர வீடியோவில் அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம வந்து என்ன ப்ரையாரிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம டாப் ப்ரையாரிட்டியா டெய்லியும் சிம்பிளிஃபிகேஷன் படிக்கணும், அப்ராக்சிமேஷன் படிக்கணும், நம்பர் சீரீஸ் படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வந்து நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ், அதை அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும். 2வது வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ட்ரெயின், அடுத்து பார்ட்னர்ஷிப்பு. ஏன்னா இதுலலாம் ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டினாவது அட்லீஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ் இதெல்லாம் வந்து டெய்லி ப்ராக்டிஸ்ல போயிடும். அது போக இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில படிக்கணுங்க. ஸோ இது போக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்கோம். நவம்பர் 20th ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இது வந்து 45 டேஸ் பிளானு. ஸோ நம்மளுக்கு டிசம்பர் 24th இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து எண்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் கிளாஸ் இருக்க போது ஜான்வரி வரைக்கும். ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க் டெஸ்ட், அது போக எவ்ரி வீக்கெண்டும் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்க போது. அது போக உங்களுக்கு சாட்டர்டே ஆர் சண்டே பர்சனல் ஃபீட்பேக், 1-to-1 ஃபீட்பேக், அதுக்கான சஜஷன்ஸ், எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் எதில் வீக்கு, உங்களோட ஸ்ட்ராங்கர் ஏரியா என்ன, ஸ்ட்ராங்கரை இன்னும் எப்படி ஸ்ட்ராங்கர். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் இந்த டெஸ்ட் ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்க நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட்டுங்க. ஈஸியாக SBI கிளர்க்கு பாஸ் பண்ணிடலாங்க.